ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். சார், ஒரு 10,000 ரூபாய் முதல்ல ஆரம்பிக்கப்படுற ஒரு பானிபூரி கடை சார். தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்கீங்க. ராஜாபாத ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஷாப்பா மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் ரீசன்? ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரல? யூஸ்வலா எங்க அப்பா சொல்ல திருப்பதினா ஒண்ணுதான், மெக்கானா ஒண்ணுதான், அது மாதிரி ரத்னா ஃபேனஸும் ஒண்ணுதான். அதாவது இன்னைக்கு நைட் பெட்ரூம்ல ஏசியில் தூங்கலாம், நாளைக்கு மார்னிங் அது ஏசி கைட்டோம், மதியம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், திருப்பி நாளைக்கு நீங்க ஏசியில் தூங்கலாம். நான் அன்லஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட், த ப்ராடக்ட் இஸ் குட், சர்வீஸ் இஸ் குட், நம்ம கடையில் ரத்னா ஃபேனஸ்லாம் அவங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டோட அதோட பர்த் அப்படின்றது அது குழந்தை பருவத்திலேருந்து உருவாக்கி கொண்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபேன் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும் அந்த ப்ராடக்ட். நீங்க வெறும் செல்லர் மட்டும் இல்லை, R&D இடமாவும் இருக்கீங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், வி டோன்ட் செல் சீப் ஏசிஸ், வி செல்ஸ் ஏசிஸ் சீப். அப்படின்னா இப்போ நிறைய டீலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரத்னா ஃபேனஸில் எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு கேட்பாங்க மற்ற டீலர்லாம் மற்ற ஊரில். சரி, அவர் எடுத்துட்டாரா நானும் டீலர்ஷிப் எடுத்துக்கிறேன் சார். சோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்தா மாதிரி. ஆமா, ஏன்னா எங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது எங்க அப்பா கிட்ட அவ்வளோ கஷ்டம். அதாவது வண்டி வாங்கினா வண்டி விலைக்கே கொடுக்கலான்னு எங்க அப்பா. சார், உங்க கடையில வந்தா எம்ப்ளாயிஸ் வந்து எப்படியாவது ஒரு பொருளை வாங்க வச்சிடறாங்க சார். ஏதாவது ஒன்று சொல்லி வாங்க வச்சிடறாங்க. 40 இயர்ஸா நம்ம கிட்ட கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்னா அது லாயல் இல்ல அவங்க ஹாப்பியா இருக்கணும். க்ரோஸ்ல டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி. நீங்க இவ்வளவு ஃபேன் விக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனாலும் ஹம்பிளா இருக்கீங்க. அதுதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்த முதல் பாடமே. ரத்னான்ற நிறுவனம் இன்னும் சில ஆண்டுகள்ல வந்து ஒரு நூற்றாண்டை தொடப்போற நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய லெகசி பில்ட் பண்றதுக்கு ஒரு பிராண்டுக்கு அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த ஆணி வேறுன்னுவாங்க. அந்த ஆணி வேறு என்ன? தினமல நேயர்களுக்கு வணக்கம். நான் ஹரிஹரன். இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் செஷன். நான் எங்க இருக்கேன்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ். அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாதுல, ஒரு பிச் ஏற்றி சொல்லுவோம். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். அங்கதான் இருக்கோம். நம்ம கூட நிர்வாக இயக்குனர் விஜய் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் அட்ரஸ் என்ன தெரியுமா சார்? ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். சின்ன வயசுல இருந்து திருப்பி கேட்டு அது ரொம்ப மெமரி ஆயிடுச்சு சார். இமேஜின் பண்ணி பாருங்க சார், ஒரு ஆன் ரோட்ல இருக்கிற ஒரு பிசினஸ் அந்த ரோட்னால ப்ரொமோட் பண்றது எப்படி இருக்கு? என் பிசினஸ் இங்க தான் இருக்கு, நான் இந்த ரோட ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எப்படி சார் இந்த ஒரு ஐடியா உள்ள வந்தது? நம்ம பிசினஸ் மட்டும் இல்ல, நம்ம இருக்கிற லொக்காலிட்டி இந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து எப்படி நினைச்சீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ வணக்கம், விஜய் கிருஷ்ணமூர்த்தி, MD ரத்னா ஃபேன் ஹவுஸ். ஸோ இந்த ஒரு ரத்னா ஃபேன் ஹவுஸ்னு ஒரு நிறுவனம் எங்கள் தாத்தா ஆரம்பித்தார். 1957 எங்கள் தாத்தா வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஸோ 1967 மை ஃபாதர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் வந்து இதை தொடர்ந்து இந்த ராஜாபாத்தில் வந்தது அந்த 1967 தான். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த டி நகரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டே கிடையாது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை. பாரிஸ் தான் பெரிய ஒரு மார்க்கெட்டு. அதை தாண்டி டி நகர் கஸ்டமர் வரணும் அப்படின்ற எங்கள் அப்பா ஒரு ஆசைப்பட்டனால இந்த ராஜாபாத்துன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணோம். அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து இந்த இடத்த தேடி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃபேனு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் வாங்கிறதுக்காக வருவாங்கன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியாவை அவர் வந்து உருவாக்கினார். ஸோ அதுக்கு ஒரு பெருந்துணை பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ரேடியோ ஆடில் தான் சார் SV ரமணன் சார், அவரோட என்டையர் அவங்க டீமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஆட்லேயும் வந்து நாங்கள் வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபா ஸ்ட்ரீட், அவரோட குரல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது நீங்கள். அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல். இப்போ 60 இயர்ஸாக கூட அந்த வாய்ஸ் வந்து இன்றைக்கி மாறவே இல்லை. அவரோட கடைசி ஆல்மோஸ்ட் ஒரு 80 இயர்ஸில் கூட பார்த்திங்கன்னா அதே ஸ்பீடில் அதே ஒரு இதுலேயே அவர் பேசுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ப்ராமினன்ஸ் இருக்கிறதுனால தான் எல்லா கஸ்டமருக்கும் அந்த ரீச் ஆச்சு. ஆனால் அந்த கடையை தேடி வந்து அவங்க வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாகிடுச்சு. ஸோ லொக்கேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் அட்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் எங்கள் தாத்தாவோட ஒரு பிரின்சிபல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிப்பாங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போய் அந்த காஃபி டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அங்கே போய் குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதான் எங்கள் அப்பா எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஸோ அது மாதிரி அந்த டேஸ்ட் கரெக்டாக நம்ம கொடுக்க முடிஞ்சா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடிஞ்சா கஸ்டமருக்கு, நம்ம கடை எங்கே இருந்தாலும் கடை தேடி கஸ்டமர் வருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எவ்வளோ தூரம் இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும்னா அவங்க அந்த மெனக்கெடுறத வந்து வர்த்துன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட், கண்டிப்பாக சார். சார், ஆரம்பிக்கும் பொழுது ரத்னா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு இருந்தது. 70களில் ஏன் வந்து நம்ம ஃபேன் அப்படிங்கிற ஒரு கமாடிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும்? ஏன்னா நிறைய பொருட்கள் இருக்குது, நம்ம எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்கோம். பட் ஃபேனை ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம பிராண்ட் கூடயே ரத்னா ஃபேன் ஹவுஸ் அப்படின்னு மக்கள் ஃபேனை நினைச்சாலே என் பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் கொண்டு வந்தீங்களா, இல்லை வேற ஏதாவது நோக்கங்கள் இருக்கா சார்? சார், ரத்னா எலக்ட்ரிக்கல்ஸ்ன்றது ஒரு ஜென்ரலைஸ்ட் ஆகிடும். எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு எக்ஸ்பர்ட். இப்போது ஒரு ஹார்ட் எக்ஸ்பர்ட்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போனால் ஒரு ஹார்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அது மாதிரி கிட்னிங்கன்னா அது எக்ஸ்பர்ட். ஸோ ஃபேன் ஒரு எக்ஸ்பர்ட் யாருமே இல்லை அப்போது. ஸோ இந்த ப்ராடக்டை ஃபேனை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும். கஸ்டமருக்கு எந்த இடத்துல வேணால் ஃபேன் கொடுக்கலாம். இப்போது ஃபேனுக்கு நேராக போய் காற்று வாங்குறது ஒரு விதம், நம்ம உட்காந்து இடத்துல ஃபேன் வச்சுக்கிறது இன்றைக்கோட காலம். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஃபேன் வேணும், ஒரு பால்கனியில் ஒரு ஃபேன் வேணும், ஒரு பூஜை ரூமில் ஒரு ஃபேன் வேணும். ஸோ ஃபேனுன்றது நாட் ஓன்லி இந்த ஊக்கு இருக்கிற சீலிங் ஃபேன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், கேபின் ஃபேன், அது மாதிரி வெவ்வேறு விதமான ஃபேன், பாத்ரூமில் கூட இப்போ குளிச்சப்பறம் கூட ஃபேன் தேவைப்படுது.
ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஃபேன் தேவைப்படுறதுனால இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக குரோ ஆகணும். அன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக தான் யோசிப்பார், ஷார்ட் டர்மாக அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ அது கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் ஒரு இன்னோவேஷன் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம கடைக்கும் பேர் வரணும், அட் த சேம் டைம் அந்த மக்களுக்கு அது ரீச் ஆகணும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ஓரியன்ட்டில் அது பெரிய பிராண்டாக இருந்து. ஸோ கைத்தான் எஸ்கே கைத்தான்றவர் சென்னையில் தமிழ்நாட்டில் அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே ரத்னா ஃபேனஸாக வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க நிறைய ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் ஜாயின் பண்ணி ரத்னா ஃபேனஸ் கைத்தான் அப்படின்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான டேக்லைன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ எங்கள் எல்லார் வீட்லேயும் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறது வேறு, ஆனால் எங்கள் வீட்டில் கைத்தான் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பாவே பேசுவார். ஸோ அது மாதிரி ஒரு ரேடியோ எல்லாம் நாங்கள் போட்டோம். ஸோ அதனால் கஸ்டமருக்கு என்னென்னா ஒரு ட்ரஸ்ட்டு, எப்படி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு கொடுப்பார். நார்மலாக கேரண்டி கார்டில் 1 year வாரண்டி கொடுப்பாங்க. இவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாண்டுன்னு கொடுப்பார். அவரோட ஃபோட்டோ போட்டு அவர் என்ன சொல்வார், ஒரு நோட்டு ருப்பி நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் டு பே இவ்வளோ ரூபான்னு போடுவாங்க. அதே மாதிரி ஐ ப்ராமிஸ் டு ரீப்ளேஸ் தி ஃபேன் அப்படின்னு எஸ்கே கைத்தான் ஒரு ஃபோட்டோ போடுவார். ஸோ அந்த அளவுக்கு அவரோட குவாலிட்டியில் நம்பிக்கை. ஸோ சாதாரண ஒரு மற்ற ஃபேனுக்கும் கைத்தான் ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட மோட்டர் சைஸு, காயில் வைண்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி காற்று நல்லா வர மாதிரி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் இவங்க அந்த கஸ்டமரோட இன்சைட் தெரிஞ்சனால அப்போ அதுமாதிரி உருவாக்கி கொடுத்ததுனால அந்த ஒரு பிராண்டிங் பண்ணனால கஸ்டமருக்கு ரீச் ஆச்சு, நல்ல குவாலிட்டி ஃபேனும் கிடச்சி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேனுன்றது 15-20 வருஷமாக ஓடிண்டே இருக்கும். ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஃபேன் தான் மாற்றுவாங்க. ஸோ அது வந்து ஓடிண்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையே வராது. இப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் சார், இந்த மாதிரி ரத்னா ஃபேனஸ் போகிறேன் அப்படின்னும் போது இந்த 70s 80s நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த குடிசை வீடுலேருந்து அந்த மாடி வீடுக்கு மாறின காலகட்டம் சார். அப்போ ஒருத்தர் சொன்னவர் என்னன்னா, முதல்ல இங்கே வந்து ஒரு ஃபேன் வாங்கி குடும்பமாக சேர்ந்து அந்த ஃபேனுக்கு கீழே படுத்து தூங்குறாங்களாம், அப்பா அம்மா குழந்தைன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி குடிசைன்னு இருக்கும்போது புழுக்கமாக இருக்கும், தூரமாக இருக்கும். வாட்டி எங்கள் ஃபேன் போட்டோம், அப்போ ஒரு ஃபேன் வந்து எங்கள் குடும்பத்தை எப்படி சேர்த்துது அப்படிங்கிறத ரொம்ப ப்ரௌடாக சொன்னாங்க. இப்படி ஒரு கஸ்டமர் லாயல்ட்டி ஒரு பேஸ் வச்சிருக்கீங்களா சார், ஜெனரேஷன் வைஸில் வச்சிருக்கீங்க. ஓவர் லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக இருக்காங்க. அதாவது அப்பா வாங்குறாங்க, பையன் வாங்குறாரு, இப்போ பேர பையன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த லாயல்ட்டி மெயின்டைன் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எப்படி பாசிபிளாக இருக்குது? ஒவ்வொரு ஜெனரேஷன் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எப்படி ஒரு பாசிபிள்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபேமிலி டிவிஷன், ஒரு வீடு கட்டுன்றது ஒரு ஃபேமிலி ஒரு ஆஸ்பிரேஷன். அவங்களுக்கு வந்து ஒன் டைம் ஒரு வீடு கட்டினா திருப்பி உடனே வந்து வீடு கட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த டைமில் வாங்குற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அவங்க யூனிக்காக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஒரு தாத்தா பெரியவர் வந்தார்னா அவர் வாங்குற பொருள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவரோட பையனை அடுத்த வீடு கட்டும்போது தப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த கடைக்கு போ, இந்த ஃபேனை வாங்கு, இது நல்லா இருந்தது. ஸோ இது வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃப்ரெண்டு யாராவது கிரகப்பிரவேசம் பண்ணாலும் எங்கே போனாலும் நீ எங்கேயும் வாங்கிடாது, என் கூட வா, நானே கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு அவங்க பிரதர் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களே கூட்டின்னு வந்து நம்ம கடையில் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்களேனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு கஸ்டமர், எவ்ரி சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வில் பிரிங் அனதர். அதான் 2வது பிரின்சிபிள் எங்கள் தாத்தா. அதாவது ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இல் கிரியேட் 100 customers. ஸோ அது வந்து நீ அவசரப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது டிஸ்ப்ரெஷர் கொடுத்தா அதனால் 100 கஸ்டமர் பாதிக்கும், அது வந்து செய்யும். அதனால் கஸ்டமரோட கர்ஸ் வாங்கவே கூடாது எப்பவுமே, அவங்க பிளெஸிங்ஸ் தான் வாங்கணும். எங்கள் அப்பா ரொம்ப சொல்லுவார். ஸோ அதனால் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை பொறுப்பு எடுத்துட்டு ஒன்று சர்வீஸ் பண்ணோம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஆன் த ஸ்பாட் கஸ்டமருக்கு ஒரு பெயின் இருக்கக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். அதே மாதிரி அதை வந்து கம்பெனியில் மேனுஃபேக்சர் சொல்லி அவங்களும் அதே மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஸோ கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், எப்படியாவது ஒரு பிடிச்சி தலையில் கட்டி ஒரு பொருளை விற்றுணும் அப்படின்னு இல்லாமல் அடுத்தடுத்து அவங்கள வாங்க வைக்கணுங்கிறது ஒரு பிஸ்னஸோட ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட். ஆமாம், அந்த ப்ராடக்ட் வந்து இட் சுட் பி ஒரு லைஃப் டைம் பர்ச்சேஸ் அவங்களுக்கு, அண்ட் இட் சுட் பி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி ஆல்சோ. ஸோ அது பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரணும், தவிர இது ஏன்டா வாங்கணும்னு அந்த வருத்தம் வரக்கூடாது. இல்லை ஓகே, பட் அதில் கூடவே சேர்ந்து இந்த ராசியானது அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது சார். இங்கே வாங்கினா நம்ம வீட்டுக்கு ராசி, இதை வாங்கிட்டு போய் ராசியாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு குட்வில் பில்ட் பண்ணுறதுன்னு வாங்க ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேல்யூ. அந்த குட்வில் எப்படி பில்ட் ஆகுது? இது சைமல்டேனியஸாக பில்ட் ஆகுற ஒரு விஷயமா, இல்லை அதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்தி ஒரு பொருள் வாங்கினா அது வந்து அதோட இதுவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்களே சொல்லுவோம் கம்பெனிக்கிட்ட, நீங்கள் எங்களுக்கு சப்ளை பண்ணினா எங்களுக்கு வாழ்த்தி கொடுங்க சார், அப்போ எங்களால் விற்க முடியும். அதேமாதிரி நாங்கள் கஸ்டமருக்கு வாழ்த்தி கொடுப்போம். சார் நீங்கள் இப்போ ஒரு முதல் மாடி கட்டுறீங்க, நாளைக்கு 2ஆம் மாடி கட்டுறீங்க, முதல் வீடு கட்டுறீங்க, அடுத்த வீடுங்க, அப்படியே கஸ்டமர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொடுத்த ராசி சார், அடுத்த என் பையன் வீடு கட்டான், நான் அதுக்கு உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தர் வந்து நியூ இயருக்கு வாங்குவார், நியூ இயர் சேலில் வாங்குவார், 18 வருஷமாக வாங்குறாரு எங்கிட்ட. அப்புறம் நான் கேட்டோம், என்ன சார் வருஷம் வந்து நியூ இயர்லேயே ஃபேன் வாங்குறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அவர் சொன்னார், நான் எப்போ அவர் வந்து ஒரு கேட்டரர் அவர். ஸோ வீடு கட்டும்போதே பிளான் பண்ணுறாரு. கரெக்டாக ஒரு தை மாதத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் வச்சார்னா எங்கள் நியூ இயர்க்காக வெயிட் பண்ணுவார்.
கரெக்டாக அந்த பில்டிங் ரெடி ஆகி அது ஆக்குபை பண்ண மாட்டார். நாங்கள் நியூ இயர் சேல் போட்டு எங்கிட்ட பொருள் வாங்கிட்டு போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடையே கிரகப்பிரவேசம் பண்ணுவார். ஸோ அது மாதிரி வாடகைக்கு விடுறவர், ஒரு வாட்டி வீடை வாங்கி வாடகைக்கு விடுவார். கிட்டத்தட்ட 18 வருஷமாக நியூ இயர்க்கு வந்திருக்கு. ஸோ அது மாதிரி அவங்க வளர்ச்சின்றது எங்கள் கூடவே நாங்களும் வளர்ந்துருக்கோம், அவங்களும் கூட வளர்ந்தனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ண முடியுது. சார் அந்த ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட். பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் அந்த பாசிட்டிவிட்டி. நல்லா இருங்க, ஆமாம், நீங்க உங்க வீடு முன்னேறுங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டில் நம்ம கூட வாழ போறது, அதை கொடுக்குறவங்க அந்த மோட்டிவ்ல கொடுக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் சார். இந்த எனர்ஜி ஃப்ளோஸ் ஆல்வேஸ். ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்ற அந்த ப்ராடக்டோட குவாலிட்டிலையும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க கொடுக்குற அவங்களோட இதுலேயும் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து சப்ளையர்ஸ், உங்களோட டீலர்ஸ் அவங்க முக்கியம் சார். உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, ஒரு பிராண்ட் இருக்காங்க, ஒருத்தரும் இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்படின்னும் பொழுது அவங்க ரத்னா ஃபேன் ஹவுஸ். இப்போ நேற்று கூட நாங்கள் பார்த்தோம், அந்த ஓரியன்ஸ் வந்து ஃபேன் அவங்க கிட்ட லான்ச் பண்ணுறாங்க. இப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதுவும் லாயல்ட்டி, அவங்களோட லாயல்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவர் 30-40 இயர்ஸாக இருக்காங்க. இந்த பிராண்ட் ஃபேனா போய் இங்கே வாங்குங்க அப்படின்னு பார்த்து மார்க்கெட் லீடர்ஸை எடுத்து அதில் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டாப்ல எப்பவுமே இருக்கீங்க. இது எப்படி சார் இத்தனை வருஷமா மெயின்டைன் பண்ண முடியுது? ஒரு டாப் லீடர் அப்படிங்கிற பொசிஷனை எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது? ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து R&D நிறைய பண்ணுறாங்க ஒரு கம்பெனிலையும். ஸோ கஸ்டமரோட தேவைகள் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் கடையில் வந்து அவங்க R&D டீம் வந்து கஸ்டமரை நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணி, ஸோ கஸ்டமர் தேவையான என்னென்ன இன்சைட்டுன்னு கண்டுபிடிச்சி திருப்பி அதை வந்து ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி ஃபஸ்ட் டைம் ரத்னா ஃபேனஸில் லான்ச் பண்ணி ஆல் இண்டியா லான்ச் பண்ணி திருப்பி அது கஸ்டமர் ஃபீட்பேக் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட அதோட பர்த் அப்படின்றது அதை குழந்தை பருவத்திலேருந்து உருவாக்கி கொண்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபேன் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஓ, நீங்க வெறும் செல்லர் மட்டும் இல்ல, R&D இடமாவும் இருக்கீங்க. இல்லை சார், மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதே எதுக்குன்னா அது ரீச் ஆகிற கஸ்டமருக்கு எப்படி அட்வான்டேஜ். ஸோ அதுதான் எங்களோட மெயின் தாட்டு. ஸோ அதனால் சும்மா ஒரு பொருளை கொடுத்தா அவங்க யூஸ் பண்ண முடியாது. கம்ஃபர்ட் லெவல் ஒன்று, கன்வீனியன்ஸ் ரெண்டுமே கஸ்டமர் பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் என்ன கொடுக்க முடியும்? இன்னைக்கு யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்பிரேஷன் வேறு. ஸோ மிடில் எங்களை கிட்ட எல்லா வகையான கஸ்டமர் வராங்க. ஒரு பெரியவனும் வராங்க, ஒரு யங் ஜென்ரேஷனும் வராங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட். சில பேர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கரண்ட் சேவ் பண்ணணுவாங்க. ஸோ என்னென்ன கஸ்டமரோட தேவையோ அதை கரெக்டாக சொல்லி நம்ம கம்பெனியில் அவங்களோட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கறனால ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பேசும். அந்த ப்ராடக்ட் வந்து யூனிக்காகவும் இருக்கும், மற்ற பிராண்டோட இன்னோவேட்டிவாக இருக்கும், அட் த சேம் டைம் கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரத்னா ஃபேனஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசியான கடன் கம்பெனிக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் இங்கே லான்ச் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அது பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆனால் தே மேக் இட் அ பாயிண்ட் இங்கே தான் வந்து பண்ணணும். அது அப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. எங்கள் ஃபாதர் சொல்லுவார், வென் தி கிச்சன் இஸ் வெரி குட், தி ஃபுட் இஸ் ஆல்வேஸ் வெரி குட். ஸோ நாங்கள் வந்து எல்லா ஃபேக்ட்ரியும் போய் எங்கள் அப்பா நாங்கள் போய் பார்த்து அந்த குவாலிட்டி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பிராண்டு கூட நான் டீலே பண்ணுவோம். இல்லாட்டி நாங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக எங்கள் கடையில் வந்து ஒரு பிராண்டு வந்து ஆரம்பிக்கவே முடியாது. ஸோ நிறைய பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 years 2 years வெயிட் பண்ணிருக்காங்க. நான் அன்லஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் த ப்ராடக்ட் இஸ் குட், சர்வீஸ் இஸ் குட், நம்ம கடையில் ரத்னா ஃபேனஸ்லாம் அவங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது. ஓ, அந்த பிராண்ட் நீங்க அப்ரூவ் பண்ணணும், QC பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் நமக்குள்ள சார் கஸ்டமர் நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. எங்கள் ட்ரஸ்ட்டு எங்களை நம்புறதுனால நாங்கள் இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், வி டோன்ட் செல் சீப் ஏசிஸ், வி செல்ஸ் ஏசிஸ் சீப். அப்படின்னா இந்த சைனீஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, சைனீஸ் இல்லை ஜென்ரலாகவே நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ்னு ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்க. பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூசேஜில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பலன் கிடையாது. கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நியாயமான விலையில் அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் லாங் டர்மாக நம்ம வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரின்சிபலாக எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சார். நான் ஒரு 3 ஃபேக்டர் எடுத்துக்கிறேனே. வேற ஒரு அப்ளைன்சஸ் ஷாப் எடுத்துக்கலாம், ஆன்லைன் எடுத்துக்கலாம், ரத்னா ஃபேன் ஹவுஸ் எடுத்துக்கலாம். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஆன் ஆல் டைம் ஒரு 90-95% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸில் அஃபோர்டபிள் ரேட்டில் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அது எப்படி அந்த ப்ரைஸில் கொடுக்க முடியுது? உங்ககிட்டயும் பெரிய ஷோரூம் வச்சிருக்கீங்க, எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கீங்க, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ப்ரைஸை மட்டும் எப்படி அஃபோர்டபிள் தரீங்க? அதாவது வண்டி வாங்கினா மண்டி விலைக்கே கொடுக்கலான்னு வருங்க அப்பா. ஸோ நம்ம வாங்குற பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் த இயர் அண்ட் ஹோல்சேல் பர்ச்சேஸ். ஸோ கம்பெனியில் என்ன சொல்லுவோம், சார் வீல் செல் அட் மினிமம் மார்ஜின் பட் ஹை வால்யூம். ஸோ அந்த கேரண்டி நம்ம கம்பெனி கொடுக்குறதுனால தே ஃபீல் இந்த கடையில் நம்ம வந்து சீட் பண்ண மாட்டாங்க. கரெக்டான ப்ரைஸை கொடுத்தா கஸ்டமருக்கு அது போய் சேரும். அதில் வந்து ஓவராக மார்ஜின் வச்சோ அது மாதிரி எதுவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆன்லைன்றது ஒரு உபயோகமாக இருக்குது கஸ்டமருக்கு. ஸோ ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு. பட் ஆக்சுவலாக ப்ராடக்ட் பார்த்து ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கடை தேடி வராங்க கஸ்டமர். ஸோ அவங்க பார்க்க முடியாத மாடல் கூட இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவாக வச்சுருக்கோம். ஒரு ஏசி நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கலாம், ஃபேனை ரன் பண்ணி பார்க்கலாம், ஒரு வாட்டர் பியூரிஃபையர் தண்ணி குடிச்சு பார்க்கலாம், ஒரு டிஷ் வாஷர்னா பாத்திரம் அலம்பி பார்க்கலாம்.
ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியிலையும் கஸ்டமருக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். ஒரு வாட்டி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை அப்புறம் அவங்க லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஸ் வித் தம் ஃபார் எவர். அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறதுனால அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயினா என்ன இருக்கும், இப்போ ஒரு சோலார் நாங்கள் பண்ணுறோம் வீகார்டில். ஸோ அதில் மொட்டை மாடியில் நாங்கள் இங்கே லைவாக சோலார் யூனிட்டே வச்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போட்டால் எவ்வளோ சைஸ் இருக்கும், அதில் எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் இருக்கும், இப்போ நீங்கள் அதுக்கு துணி காய பண்ணணும்னா அது இடம் இருக்குமா அதுக்கு. ஸோ எல்லாமே அவங்க அவங்க இமேஜின் பண்ண வேணாம், தே கேன் see it ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஓகே வாட் தேர் சேயிங் இஸ் கரெக்ட், இது நம்மளால் முடியும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். தட் இஸ் ஆஃப் சேல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க. பட் இந்த ஆன்லைன் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரீட்டைல் போயிடும், இந்த ஷோரூம்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருந்தது. உண்மையிலே அப்படிதான் அவங்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கா இல்லை இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் வந்து ஆன்லைன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ப்ராடக்ட் வேணும், ஒரு அதாவது ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து கடைக்கு வந்து தான் வாங்குவாங்க. சில ஐட்டம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டெய்லி யூஸ் ஐட்டம், சில ஐட்டம்லாம் வந்து ஆன்லைன் அவங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைஃப் டைம் பர்ச்சேஸ். ஸோ ஒரு ஏசி வாங்கணுன்றது வாரம் வாரம் வாங்க பொருள். அவங்க ஒரு வாட்டி வாங்கினா அதுக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா சர்வீஸ்ன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறது, நம்மளுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ண முடியும் அவங்களால. ஸோ கடைக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியும், இந்த கடையில் போனால் காலையில் ஏசி வாங்கினா அன்றைக்கே டெலிவரி, நெக்ஸ்ட் டே இன்ஸ்டலேஷன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா நீங்கள் இன்றைக்கி நைட் பெட்ரூமில் ஏசியில் தூங்கலாம், நாளைக்கு மார்னிங் அது ஏசி கட்டுவோம், மதியம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், திருப்பி நாளைக்கு டே நீங்கள் ஏசியில் தூங்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய ஏசிலையும் புது ஏசி மாறுறது அந்த சேஞ்ச் கூட தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றாமல் நம்ம கொடுக்குறதுனால கஸ்டமர் கண்டிப்பாக நம்ம கடை தேடி வராங்க. இன்னும் அது பெருகிருந்தாரு தவிர அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே புது ப்ராடக்ட். ஸோ நம்ம புது ப்ராடக்ட் கொடுக்கும்போது கஸ்டமருக்கு இன்னோவேட்டிவாக போகணும். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆன்லைனில் வந்து ஒன் வே சில விஷயங்கள் அவங்க FNQவில் படிக்கலாம், பட் எல்லா விஷயங்களும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு கடைக்கு வந்தால் இன்ட்ராக்ட் பண்ணி, இப்போ எங்கள் சேல்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இப்போ இன்டீரியர் மேட்ச் பண்ணோன்னு வச்சுங்க, அவங்களோட எங்கள் ஃபேனெல்லாம் கொண்டு போய் வெயில் வச்சு பார்ப்பாங்க கஸ்டமர் பிளேடை, அந்த பொருள் எப்படி இருக்குது, ஒரு புடவை மாதிரி எங்கள் வீட்டு ரூமுக்கு மேட்ச் ஆகுமா, நான் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு இன்டீரியர் பண்ணி இவ்வளோ அழகாக நான் பண்ணிருக்கேன். அப்போ ரத்னா ஃபேனஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வெரைட்டி ஆஃப் ஃபேனையும் பார்க்க முடியும், அந்த கலர் மேட்ச் பண்ணி ஒரு ரூமுக்கும் ஒரு கலர் போடுவாங்க. இந்த ரெஸ்பெக்ட் தி பிராண்டு, அவங்க ரூம் அந்த ஃபினிஷுக்கு எந்த பிராண்ட் எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அதுதான். ஒரு குழந்தைகள் ரூம்னு வச்சுங்க, குழந்தைங்களுக்கு ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையெல்லாம் போட்டு அவங்க இன்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு உட் ஃபினிஷில் ஃபேன் பண்ணுறீங்க, ஸோ ரூம் பண்ணுறீங்க, அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஏசி கொடுக்குறோம், ஃபேன் கொடுக்குறோம், வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறோம், எல்லாமே உட் ஃபினிஷில் கொடுக்குறோம். ஸோ உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் பொருள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கரெக்டான ப்ராடக்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி முக்கியம் இல்லை சார், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்குறது முக்கியம். கரெக்டாக கண்டிப்பாக சார், அதாவது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியம். பட் அதை பண்ணுறவங்க உங்களுடைய எம்ப்ளாயீஸ். ஆமாம் கண்டிப்பாக சார். எங்கள் எம்ப்ளாயிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த 30-40 வருஷமாக எங்கள் கூடயே இருக்காங்க. தேர் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். எப்படி ஒன்று வந்து எங்கள் கம்பெனியோ எங்கள் கஸ்டமரோ, மூணாவது எங்களோட எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக அவங்க அப்பா வந்து அடுத்த அவங்க பிள்ளைலாம் வந்து பெரிய பெரிய படிப்பு படித்து நல்ல உத்தியோகத்தில் வச்சு, ஸோ அவங்க வந்து அவங்களோட பசங்களையும் பார்த்துக்கிறாங்க, நாங்கள் இவங்கள பார்த்துக்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடவே எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறது அவங்க வெளில தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது அவங்க ஃபேமிலியை அவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த நியூ ஜென் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சார், அவங்க இந்த எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறது ஒரு மேன் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. ஒரு HR ஏஜென்சி கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க நார்த்தில் இருந்தோ எங்கெங்க இருந்தோ ஆட்களை கொண்டு வராங்க, ஒருத்தர் இல்லையா இன்னொருத்தர் அப்படின்னு அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பட் ஒரு 40 இயர்ஸாக நம்ம கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னா அது லாயல் இல்லை அவங்க ஹாப்பியாக இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். கண்டிப்பாக. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவைகள் அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஒன்ஸ் தே ஆர் ஏபிள் டு கெட் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களே லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியும் கிடைக்குது. அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் பெனிஃபிட்டு, வேறு ஃபுட்டு, வேறு என்னென்ன ஒன்றுமோ வெஹிக்கிள், எல்லா வகையான பெனிஃபிட்டும் நம்ம கடையிலேருந்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். நீங்களே பண்ணிடுறீங்க? ஆமாம், எல்லாமே நாங்களே பண்ணுறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்றத எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ அது வந்து நம்ம கஸ்டமருக்கு எப்படி நம்ம எல்லா சௌகரியம் பண்ணி தரோமோ எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்து, அதனால தான் இவ்வளோ லாங் டர்மாக அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எந்த வகையான மெடிக்கல் பிரச்சனையும், நிறைய கரோனா டைமில் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து, பட் எல்லாத்துக்கும் எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க பசங்களுக்கு எந்த வகையும் ப்ராப்ளம்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபார்முலாவை எப்படியா சார், ஒரு எம்ப்ளாயியோட பர்சனல் நெசசிட்டி, பர்சனல் நீட்ஸை நம்ம பார்த்துக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸ்க்கான லாயல்ட்டி நம்ம க்ரோ பண்ண முடியும். கரெக்ட். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷனே இருக்காது. கடையில் வந்து வேலை செய்யும்போது வீட்டு பிரச்சனை யோசிச்சானா அவங்கள கடையில் ஃபுல்லாக வேலையை செய்ய முடியாது. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளமோ நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு லோன் ஓகணும், என்னென்ன வேணுமோ EPFP எல்லா வகையான சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணுறதுனால எங்கள் ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம்.
ஓகே சார். ஒரு 10,000 ரூபாய் முதல்ல ஆரம்பிக்கப்படுற ஒரு பானிபூரி கடை சார், தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்கீங்க. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஷாப்பா மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் ரீசன்? ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரல? இன்னொரு கடை ஏன் போடல இப்போ வரைக்கும்? யூஸ்வலாக எங்கள் அப்பா சொல்ல திருப்பதினா ஒன்று தான், ம். மெக்கானா ஒன்று தான், அதுமாதிரி ரத்னா ஃபேனஸும் ஒன்று தான். அதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை இங்கே வாங்கினா அவங்களுக்கு ராசின்ற போது கண்டிப்பாக இது வந்து டெய்லி வாங்க ரைட்டம் கிடையாது. அதுதான் நான் மெயினாக சொல்கிறேன். சரி, அவங்களுக்கு வந்து ஒன் டைம் வாங்கும்போது தே வாண்ட் கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் தி ப்ராடக்ட் அண்ட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது கடை தேடி வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன முடியுமோ, இப்போது புது புது ப்ராடக்ட் நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்க ஓரியன்ட்டு. ஸோ நாங்களும் புது புதுசாக க்ரியேட்டிவாக அதாவது ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தட் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு வேலட் பார்க்கிங் கொடுக்குறோம். ஸோ என்னென்ன அவங்களுக்கு தேவையோ சர்வீஸ் வேணுமோ நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணி எல்லா ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்க நல்ல கிஃப்ட் கொடுத்து, இப்போ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதே விதவிதமான கிஃப்ட். எங்கள் அப்பா தான் யூனிக் அண்ட் யூஸ்ஃபுல் கிஃப்ட்ஸ் அப்படின்ற எங்களோட தத்துவம். ஸோ ஒரு பொருளை கொடுத்தோம், கிஃப்ட் கொடுத்தோன்னா அது போய் ஷோகேஸ்லையோ இல்லாட்டி பரணலையோ வைக்க மாட்டாங்க. இது எடுத்து போய் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டு யூனிக்காக இருக்கணும், அந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். ஸோ எங்கள் கிஃப்ட்டுக்காகவே கஸ்டமர் வருவாங்க. அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க, சார் நீங்கள் ஒரு 6 வருஷம் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, இப்போ அதெல்லாம் கொடுக்குறீங்களா, வேறு மாற்றிட்டீங்களா? அந்த அளவுக்கு எங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம், கிஃப்ட்டை கூட ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ அது வந்து எங்கள் ஒரு சமயம் எங்கள் அப்பா ட்ரெயினில் போயிருந்தபோது ஒரு குழந்தை கேட்டாங்க, ஒரு ட்ராவல் பண்ணும்போது இந்த தாத்தா தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லுது அந்த குழந்தை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிஃப்ட்டுன்றது கஸ்டமருக்கு ரீச் ஆகுது, அட் சேம் டைம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து லாயல்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் தேடி வருவாங்க. ஸோ நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன், 10 கடை இருந்தால் பிஸ்னஸ் பெருசாக இருக்கும். பட் நீங்கள் இந்த பக்கம் ஒரே ஒன்று இருந்தால் தான் அது ஜெம்மாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு 3-4 ஜெனரேஷன்ஸ், அதாவது 3rd ஜெனரேஷன் பிஸ்னஸில் இருக்கீங்க சார். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்பொழுது ஒரு பொறுப்பும் இருக்குது, அதே சேம் டைம் வந்து அவங்க விட்டுட்டு போன லெகசியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ ஃபார் அப்பா நீங்கள் என்ன அழியோடு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா அப்பா தான் எங்களுக்குலாம் தெரியும் சார். நான் ரேடியோவில் கேட்ட காலம் போய் அடுத்து டிவியில் பார்த்தது அப்பா ஃபோன் வச்சு பேசிட்டு இருப்பார், மறுபடியும் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபெமிலியரான ஃபேஸ் அப்பா. அவர் எந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு, அடுத்த இடத்துக்கு நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க இப்போ? இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஆரம்பித்து இப்போ ஏசியில் ஒரு நிலையில் கொண்டு வந்து விட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசின்றது இன்வெர்டர் ஏசி ஆகி இன்றைக்கி வந்து கேசட் ஏசி நாங்கள் புதுசாக திறந்தோம். ஸோ அது இப்போ தான் ஆரம்பித்தோம், லாஸ்ட் 1 year பேக் தான் ஆரம்பித்தோம். ஸோ எப்படி கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் மாறுதோ, ஸோ அடுத்தடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கேசட் ஏசி, விஆர்வி, ஸோ அது மாதிரி ஏசியில் என்ன லேட்டஸ்ட்டு ட்ரெண்டோ, ஒரு வீட்டில் சிம்னி வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பில்டின் அவன், ஸோ கஸ்டமர் வந்து டிஷ் வாஷர், ஸோ அது மாதிரி ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் அப்கிரேட் ஆகுதோ நாங்கள் கடையில் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஒரு வீடு வாங்கினா எங்கள் அப்பா சொல்லுவார், சாய் வாங்கிக்கோ, ஃபர்னிஷ் பண்ணி திரும்பி சாய் கொடுத்துரு. ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் நம்ம இங்கேயே வச்சு ஒரு ஆளை வச்சு மாட்டி கொடுத்தா அவங்க அப்படியே உள்ளே போய் ஃபர்னிஷ் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க எதுக்கு போய் ஒரு ஆளை தேடுறதோ, ஒரு வந்து மெக்கானிக் தேடுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் நம்மளே வந்து பார்த்து டெலிவரி பண்ணி, இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் எங்கே இருந்தாலும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு யூஎஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் கஸ்டமர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எங்கள் கஸ்டமர் இப்போ குளோபல் கஸ்டமர் ஆகிட்டாங்க. அட் த சேம் டைம் நம்ம சர்வீஸ் வந்து என்டையர் தமிழ்நாடுல எதாவது எடுத்து பண்ணுறோம். ஓகே. ஸோ உங்கள் அப்பா அப்பா எப்படி, ஆஸ் அ பாஸ் எப்படி? ஏன்னா அவருக்கு கீழே ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ வீட்டில் இருக்கிற அப்பா எப்படி இருப்பார், ஆஃபீஸில் இருக்கிற அப்பா எப்படி இருப்பார், 2 பேர் அப்பாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அப்பா எனக்கு குரு மாதிரி தான் மெயினாக. அதாவது லைஃப்பில் குரு, ஒன்று வியாபார குரு, இன்னொன்று லைஃபு குரு, ரெண்டுமே அவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸு. ஸோ எங்கள் எல்லாமே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் சம்மரில் டூர் போக முடியாது. ஸோ அதனால் ஒரு சம்மர் முடிஞ்சு பிஸ்னஸ் பீக் டைம், அதனால் ஸ்கூல் லீவ் விடும்போது எங்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். அவருக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ நாங்களாம் லீவ் பண்ணுவோம். அதனால் செகண்ட் சீசன் போது செப்டம்பரில் நாங்கள் ஊருக்கு போவோம். ஸோ அது மாதிரி எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் நிறைய ஊருக்கு போய் நாங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துருக்கோன்னா நிறைய கற்றுக்க வைப்பார். அவர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஸோ லைஃப்பில் என்னென்ன நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் எப்படி வாழணும் அப்படின்னு நிறைய பிரின்சிபல் அவர் ஃபாதர்கிட்ட என்ன கற்றுண்டாரோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் குரு ஸ்ரீ எட்டிப்பட்டி சுவாமிகள் இருக்கார். ஸோ அவர் வழியில் நாங்களாம் இருக்கோம். ஸோ ஒரு பக்தியும் அது ஒரு வழியை சொல்லி கொடுத்து அதுவும் அம்புலாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்கும். ஸோ அது மாதிரி சொல்லி கொடுத்து அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து பார்த்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அதனால் அது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் லைஃப்பில் என்னென்ன எங்களோட டீச்சிங்ஸோ அவர் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அங்கிள் கேவி சுப்ரமணியம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. எங்கள் கடையோட டைரக்டர் அவர். ஸோ அவர் தான் வந்து இவ்வளோ வருஷமாக எங்கள் அப்பாவோட ஆரம்ப காலத்துலேருந்து அவர் கூட வந்து இந்த கம்பெனியை வளர்த்ததில் ஒரு பெரிய பங்கு வளர்த்துருக்காரு. கடையை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்.
ஸோ அதனால் நம்ம வந்து அவர் கூட இருந்தனால கற்றுக்க முடிஞ்சுது. அவர் எப்படி கம்பெனியில் டீல் பண்ணுறாரு, ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண படித்து நிறைய MBA மாதிரிலாம் நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் தாண்டி இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஒரு யூனிக் ஒரு ஐடியா சொல்லுவார். ஸோ ப்ராப்ளத்தோட கம்பெனிக்காரன் வருவாங்க, ஆனால் இவர் சொல்கிற ஐடியா கேட்டு சந்தோஷமாக அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இங்கே வரும்போதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நான் சொல்கிறேன் லோக்கல் இன்டர்நேஷ்னல்லேருந்து கூட வராங்க. இப்போ அவங்க குளோபல் இப்போ கொரியன்லேயே MDலாம் வராங்க, ஜப்பான்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்சைட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அதை அடுத்தது நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைன்ற சொல்லும்போது கண்டிப்பாக அது எல்லா இடத்துலையும் ரீச் ஆகுது நல்லா. ஓகே சார், இந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு சொல்லுவாங்க சார், நியூ ஜென்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க, புதுசாக என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அடாப்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. பட் நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்கில் மட்டும் பார்க்கும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி ரமணன் சாரோட வாய்ஸ் அவர் மாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கட்டத்தில் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு ஹீரோவை ஒரு ஹீரோயினை வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட பிராண்டுக்கு ஃபேஸாக கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் யோசிக்காம உங்களுடைய மேனேஜர் பழனி அப்படிங்கிறவர் வந்து உங்களோட பிராண்டுக்காக அது பழனியை கேளுங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பை ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் சார் நீங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை? நம்மளுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக் இப்படி தான், இவர் தான் என்னோட வாய்ஸ் ஓவர், இதுதான் என்னோட பேட்டர்ன், அந்த மாதிரி ஏன் இப்படி ஸ்டிக் ஆகிட்டீங்க? அது எப்படி சக்ஸஸும் ஆச்சு? அதாவது சார் இப்போ பிராண்ட் பில்டிங்கிறதுல எதனால் கஸ்டமர் நம்ம ஞாபகம் வச்சுப்பாங்க. சரி, RFHன்ற ஒரு தனியாக ஒரு என்டிட்டியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுன்னா திருப்பி அதுக்கு வேறு ஒரு யாரும் தேவையே இல்லை. ஸோ அது வந்து தானாக அந்த க்ரோத் பண்ணாலே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டு மற்ற எல்லாமே இருந்தாலும் ட்ரஸ்ட்டுன்றது RFH பேரில் இருக்கும். ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து இப்போ எங்கள் அப்பா சொல்லி நீங்கள் வெண்ணெய் விற்றா கூட ரத்னா ஃபேனஸ் வாங்க நல்லா இருக்குப்பா வெண்ணெய் அப்படின்னு சொல்லணும்னு வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும்னா இவங்க கொடுத்தா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய டீலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரத்னா ஃபேனஸில் எடுத்துட்டாங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க மற்ற டீலர்லாம் மற்ற ஊரில். சரி, அவர் எடுத்துட்டாருன்னா நானும் டீலர்ஷிப் எடுத்துக்கிறோம் சார். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ கஷ்டம். அவர் அவ்வளோ ஈஸியாக என்ட்ரி கொடுத்துட மாட்டார். அன்லஸ் இஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கவே மாட்டார். ஸோ அதனால் எங்களை வந்து மற்றவங்க வந்து ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மாற்ற வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ரமணன் சார், இப்போ அவங்க டாக்டர் அவங்க சரஸ்வதி மேடம் அவங்க தான் அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ எங்களுக்கு அது வந்து வரையும் நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது ரேடியோ மூலமாக சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் ஈஸியாக. மற்ற ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு இதை ஸ்கீமை சொல்லுவாங்க. நம்ம ஆடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன தேவை, இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் வருது, அந்த சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு ரேடியோ மூலமாகவே சொல்கிறனால நிறைய டெமான்ஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரத்னா பண்ணுற ஆடை கேட்டாலே உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின எல்லாம் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சிருப்பா, நீங்கள் அதுலேருந்து ட்ரெயின் ஆகிடலாம் உங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம கஸ்டமருக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால அது வந்து இன்னும் ஈஸியாக ரீச் ஆகுது. எங்களுக்கு ரீச் ஆகிறதுனால இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நியூ ஜென்டர் நீங்கள் சொல்கிறீங்களே, இன்றைக்கி இன்ஸ்டாவில் ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், எல்லா இடத்துலையும் எங்களோட ப்ரெசன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கஸ்டமர் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த புது மீடியம்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் கான்செப்ட் ஒன்று தான், அது சொல்கிற விதம் தான் இப்போது வெவ்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு பிராண்டை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போகிறதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஃபேஸுங்கிறது தேவையே கிடையாது, கரெக்டாக? அப்படி இல்லை. இப்போ நாங்களே வந்து டெல்லி கணேஷ் சார், அப்புறம் குமார் சச்சு மேடம் வச்சு நல்ல ஒரு ஆடு ஏசிக்கு ஆடெல்லாம் பண்ணி நல்ல மக்களிடம் நல்ல வரவேற்பும் பெற்றுது. இன்ஃபேக்ட் சம்மரில் பார்த்தீங்கன்னா சூடு சூடு பாகச்சூடு ஏமி சூடு ஏசி சூடுன்னு கூட போட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆடு எங்களுது. ஸோ இதனால் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் தான் எங்களோட ஹீரோ. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேனில் இருக்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் தான் எங்களுக்கு ஹீரோ. அதுதான் நாங்கள் வந்து முன்னிறுத்தி எல்லாம் செல்வோம். அது இப்போது நீங்கள் ஆன்டி டஸ்ட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஃபேனில். என்டையர் மார்க்கெட்டே ஆன்டி டஸ்ட்டுன்றத ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்து மாற்றிட்டோம். ஒரு BLDCன்னு ஒரு ஃபேன் கொண்டு வந்தால் இப்போ அடுத்த BLDCன்னு மாறி போச்சு. ஸோ அது மாதிரி ஏசி இன்வெர்டர் ஏசினா அது ஒரு டெக்னாலஜியாக மாறுதுன்ற போது அந்த டெக்னாலஜி தான் எங்களோட ஹீரோ. ஸோ அதுதான் வந்து கஸ்டமருக்கும் தேவை. நம்ம அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும். ஓகே, எங்கள் அப்பா ஜென்ரேஷன் ஆட்கள்லாம் சார் ஒரு ஃபேன் வாங்கிடுவாங்க, அது எப்போ அதோட ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அது பாட்டு வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ எனக்குலாம் எப்படி தோணுதுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றலாம், வீடு பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம், இல்லை டெய்லி படுத்து ஒன்னே பார்க்குறோம் போர் அடிக்குதுன்னு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ளையன்சஸை அடிக்கடி மாற்றுறதுக்கான ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்படி இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சார் போயிட்டுருக்கு? இந்த ட்ரெண்ட் உண்மையாக எப்படி இப்போ மார்க்கெட் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்கிரேடேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனில் அடுத்த மாடல் லான்ச் பண்ணுறது மினிமம் 4-5 வருஷம் ஆக்குவாங்க. இப்போ அப்படி இல்லை. கம்பெனியில் ஒன்று, ரெண்டாவது BE இந்த சர்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா எனர்ஜி லேபிளில் கெட் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஏர் டெலிவரி அட் த லோயஸ்ட்டு கரண்ட்டு. இப்போ ஒரு 100 வாட்ஸ் ஃபேன் மேட் இருந்தது, இன்னைக்கு 28 வாட்ஸில் அதே காற்று அதே ஃபேனும் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட்டில்.
ஸோ இது வந்து கவர்மெண்ட் போடுற இதனால மாறுது. இந்த டெக்னாலஜி மாறும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டடாக இருக்காது, அது ஒரு அவுடேட்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு இபி பில் அதிகமாகுது. ஸோ நம்ம எதனால் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் கரண்ட் அதிகமாக இருந்தனால. ஸோ நீ சேஞ்ச் பண்ணுறது ஒன்று, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது யூ ஆர் யூஸிங் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதில் வந்து உங்களுக்கு இப்போ மொபைலில் யூஸ் பண்ணலாம், இல்லை ரிமோட்டில் யூஸ் பண்ணலாம். மூணாவது உங்களுக்கு கரண்ட் மிச்சம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் மாற்றுறதுன்றது ஒரு கரெக்டான டிசிஷன் தான். அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு வேல்யூ அடிஷனாகவும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நிறைய விதமாக கொடுக்குறோம். இப்போ கம்பெனி என்ன சொல்கிறோம், ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் நல்ல ஆஃபர் கொடுங்க சார். ஸோ ஓல்டு இஸ் கோல்டு. ஸோ கஸ்டமரோட ஓல்டுக்கு நல்ல வேல்யூ கொடுக்கறனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை புதுசாக மாற்றின்னு போகிறாங்க. இப்போ எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமரே திருப்பி ரிப்பீட் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து வாங்குறதுனால கஸ்டமரோட பேஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டை மாற்றுறதுங்கிறது ஓகே தான். அப்போ டெக்னாலஜி வைஸும் சரி, நம்ம வீட்டில் அந்த எனர்ஜி எஃபிஷியன்சிக்கும் சரி, அதை அப்கிரேட் பண்ணிக்கிறது அதான் வந்து கரெக்டான விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா ரிப்பேர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து அதோட லைஃப் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் மாற்றும் போது இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். அது ஸோ இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் சார் உங்கள் கடையில் வந்தால் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படியாவது ஒரு பொருளை வாங்க வச்சிடுறாங்க சார், ஏதாவது ஒன்று சொல்லி வாங்க வச்சிடுறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் டீல் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது புதுசாக ட்ரைனிங் மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை எப்படி சார் அவங்களால எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலையும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாடியூலே வச்சுருக்காங்க. ஸோ என் கடையிலேருந்து அவங்கள அனுப்பிச்சு அந்த ட்ரைனிங் பண்ணி அவங்க கூட்டின்னு வருவாங்க. இப்போ ஏசி ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் வச்சு அது தவிர நாங்களும் ஆனுவலாக ஒரு வாட்டி அவங்கள ஒரு மீட்டிங் மாதிரி கூட்டின்னு போய் ஸோ நம்ம கடையோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அவங்களுக்கு விஷன் கொடுத்து ஸோ அவங்களுக்கு அது மாதிரி சொல்கிறனால இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி அவங்க ப்ராடக்ட் கொடுக்கும்போது அவங்க அது கரெக்டாக ப்ராடக்ட் போய் கஸ்டமர் ரீச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த பசங்களுக்கும் அவங்களோட கஸ்டமருக்கு அவங்களால ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு கன்வின்ஸும் பண்ண முடியும். அதுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, இப்போ கஸ்டமருக்கு வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு கார்டு லிங்க் அனுப்பிச்சு வீட்டிலேருந்து பே பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு சேலுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன யுக்தி தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க சிறப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரத்னான்ற நிறுவனம் இன்னும் சில ஆண்டுகளில் வந்து ஒரு 100 தொடப்போகிற நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருஷத்தில் ஒரு இவ்வளவு பெரிய லெகசியை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிராண்டுக்கு அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த ஆணி வேறுன்னுவாங்க. அந்த ஆணி வேறு என்ன? ஆனஸ்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்னு எங்கள் தாத்தா சொல்லிருக்கு. ஸோ ஒரு கடை நம்ம வந்து பண்ணுறோன்னா நம்ம நேர்மையான வியாபாரம் பண்ணணும். நம்ம கஸ்டமருக்கும் சரி, நம்ம மேனுஃபேக்சரி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து ஒழுங்காக வியாபாரம் பண்ணோன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு உண்மையை சொன்னால் நம்ம மறந்து ஞாபகம் வச்சுக்கணும், பட் பொய் சொன்னோன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா போனாடி என்ன சொன்னோம் திருப்பி அதை கண்டினியூ பண்ணோன்னா அதே போய் திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி கரெக்டாக உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை, எப்போ கேட்டாலும் அதே பதில் தான் வரும். உண்மை தான் ஈஸி. ஆமாம், அதனால் ஈஸியஸ்ட்டு உண்மையை சொல்கிறது தான் வரும். அது மாதிரி ஆனஸ்டியாக நம்ம பண்ணோன்னா அது வந்து லாங் டேர்ம் பிஸ்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்மாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து இப்போ பண்ணிட்டு போகலாம், அப்புறம் வேறு மாற்றிக்கலாம், திருப்பி நம்ம கடையை மாற்றிக்கலாம், இல்லாட்டி பேரை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்மில் பண்ணக்கூடாது. ஒரு லாங் டேர்ம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பாலாம். அவர் வந்து இந்த கடை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஸ்டமர் வீட்டில் போய் எல்லாம் பார்த்து கஸ்டமர் மீட்லாம் போட்டு எவ்வளோ பண்ணி தான் நீங்கள் இந்த இதை கொண்டு வந்தோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆன்லைனோ ஒரு இதுவோ அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க நம்பிக்கை, அவங்களால பண்ண முடியும், அந்த நம்பிக்கைனால தான் இவ்வளோ வருஷம் அவன் தொடர்ந்து பண்ணி அந்த ஒரு சைக்கிள் சொல்லுவார் எங்கள் அப்பா. ஒரு லைஃப்பில் ஒரு 6 to 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு சைக்கிள் மாறும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், சேஞ்ச் இஸ் தி கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுறோமே, இன்றைக்கி நம்ம டாப்பில் இருக்கோமே நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் நாங்கள் சாதாரணமாக பண்ணுறோம், கஸ்டமர் வந்தால் நம்மளே மீட் பண்ணி பண்ணோம், அவங்களோட தேவைகளுக்கு பேசணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஹம்பிள்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி ஹம்பிளாக இருக்கீங்க, ஒரு க்ரோஸில் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி, நீங்கள் இவ்வளோ ஃபேன் விற்கிறீங்க, இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை வச்சுருக்கீங்க, ஆனாலும் ஹம்பிளாக இருக்கீங்க. அதுதான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த முதல் பாடமே. அதனால் எங்கள் குரு வழியே அப்படி தான். எங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிப்பட்டி சுவாமிகள்ன்றது ஒரு சித்தர். அவர் 12 வருஷம் தவம் பண்ணார் குற்றால குகையில். ஸோ அவர் வழியில் பார்த்திங்கன்னா எல்லா அடியார்களுக்கும் நம்ம வந்து எப்படி பண்ணோம், எங்களுக்கு பெரிய ஒரு கோயில் சைடு அவங்க ரெட்டிப்பட்டி அந்த ஊரில் இருக்குது. ஸோ அதில் நிறைய நான் இன்வால்வ் ஆகிறனால எங்களுக்கு வந்து பி கிரவுண்டட்ன்றது அந்த கோயிலில் பண்ணுறதுனால நமக்கு அந்த இது ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு அது வந்து நம்ம தலைக்கு ஏறாது. நம்ம என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக அது பண்ணால் போகிறோம். அது மோர் ஆஃப் பீப்புள், நம்ம கஸ்டமரோ ஆகட்டும், எங்கள் அடியாராகட்டும், நம்ம எவ்வளோ பேர் முடியுமோ நம்மளால் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நம்மளோட இது. அது பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஒவ்வொரு எம்ப்ளாயும் வேண்டிப்பாங்க, இந்த கடை நல்லா நடக்கணும்னு. எங்கள் கடையில் இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயும் வேண்டிக்கிறனால தான் நீங்கள் என் கடை நல்லா நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவோம். அதுதான் முக்கியம். ஸோ ஒரு டீம் எஃபர்ட் தான் அதில் கரெக்டாக. பெரிய பிஸ்னஸ்ங்கிறது எப்பவுமே டீம் எஃபர்ட். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி சுற்றி இருக்கிறவங்களும் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் முக்கியம் எங்களுக்கு.
இப்போ ஒரு பிராண்ட்ஸ் நீங்க சொன்னீங்க சார், எப்பவுமே அந்த டாப் டீலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். இவங்க தான் டாப் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்றது எப்படி? அது கஷ்டம் இல்லையா? ஏன்னா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது நீங்க கஸ்டமரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, எல்லாரையுமே வந்து நீங்க வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த நம்பர் 1 பொசிஷன் எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? இன்னோவேஷன் தான் இது எங்கள் அப்பாவோட வெரி கீ. எல்லாத்தையும் இன்னோவேஷன். அவர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து குளிச்சுடுவார் ஓகே. எங்கள் அப்பா. ஸோ அந்த 4 to 6 பார்த்தீங்கன்னா அவரோட புது ஐடியாஸ் ஃபுல்லாக வந்துடும் அவருக்கு. டிசிப்ளின் ஆக்சுவலா. ஆமாம், அது வந்து எங்கள் குரு வழியில் வந்து நாங்கள் சட்டம்னு ஒரு வழியில் இருக்கோம். அதில் 4 மணிக்கு வந்து குளிக்கணும். ஸோ அந்த 4 மணிக்கு வந்து குளிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து அந்த டைமில் வந்துடும். அது ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதுவார். அவர் பண்ணுற வேலையே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எழுதுது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பண்ணிவிடுவார். ஸோ எண்ணம், சொல், செயல் அவர் 3 பார்த்தீங்கன்னா அலைண்டாக இருக்கும். ஸோ மற்றவங்களாம் நினைப்பாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ உடனே பேசுவார். பேசுனதை ஈவினிங்குள்ளே முடிச்சுடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் ரேடியோ ஆடெலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஸ்கிரிப்ட் எழுதி அடுத்த நாள் காலையில் நாங்கள் ரேடியோவிலே போட்டுருவோம். எங்களோட டைம் கேப் ரொம்ப கம்மி எங்களுக்கு. அதனால் அந்த ஸ்பீடு இருக்கிறனால கண்டிப்பாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பெரிய லெகசி இருக்கு. அந்த லெகசி நீங்க அதை கட்டி காப்பாத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அகைன் சொல்ற மாதிரி தான், இந்த ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜா பாதர் ஸ்ட்ரீட், டி நகர், அந்த வார்த்தையை நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில் எனக்கு ஒரு பெருமை தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நேயர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியலி தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.